ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். 6 மாதங்களை கடந்து இந்த 7வது மாதத்துக்குள் பிரவேசிக்க பண்ணின கர்த்தருக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாகட்டும். இந்த புதிய மாதத்தின் கால வேளையில் ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படி கர்த்தரை உயர்த்தி புதிய மாதத்துக்குள் பிரவேசிக்கவும் தேவன் எனக்கு என்ன வாக்குத்தத்தத்தை தருவார், இந்த 7வது மாதத்தில் கர்த்தர் என்னை எப்படி நடத்த போகிறார், நான் என்ன செய்ய வேண்டும், அவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்ற காரியத்தை ஆண்டுடைய சமூகத்துல கேட்கும்படி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவை நாமத்தினால வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த 7வது மாதம் தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயங்களை இன்னும் அதிகமாய் கர்த்தரோடு இணைக்கக்கூடிய வாக்குத்தத்த வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். வேதத்திலே நாம் புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 19ஆம் வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் வாசித்த அருமையான நல்ல வார்த்தைக்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இந்த 7வது மாதத்தில் 7வது அப்படின்னு சொன்னா பரிபூரணம் என்று சொல்லப்படுகிறது. பரிபூரணத்தை குறிக்கக்கூடிய ஒரு நம்பர் தான் 7. அப்படிப்பட்ட ஒரு புதிய மாதத்துக்குள் 7வது மாதத்துக்குள் பிரவேசிக்க பண்ணியிருக்கிற நம்மை தேவன் எப்படி நடத்துவார் அப்படிங்கிற வார்த்தையை கேட்க அவளோடு தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற உங்களுக்கு தேவன் சொல்கிற வார்த்தை, உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அல்லேலூயா. ஆண்டுடைய நாமம் மகிமைப்படட்டும். குறைவுகளை எல்லாம் இந்த மாதத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். உண்மையாகவே இந்த வார்த்தையை உங்க இருதயத்துல அப்படியே விசுவாசிப்பீங்கன்னா, ஆண்டவரே என் குறைவுகள் எல்லாம் உமக்குள் மகிமையிலே நிறைவேற்றுவேன் என்று வாக்கு பண்ணுகிற தேவனே உமக்கு மகிமை உண்டாகட்டும் சொல்லி உங்கள் இருதயங்களில் தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்க நான் அன்பாய் கேட்கிறேன். அன்பானவர்களே, இந்த 7வது மாதத்தில் தேவன் சொல்கிற அருமையான வார்த்தை, குறைவுகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இந்த 6 மாதம் என்னெல்லாம் நாம குறைபட்டிருந்தோமோ, இந்த 6 மாதத்துல நம்முடைய வாழ்க்கையில எங்கெல்லாம் வறட்சி இருந்ததோ, இந்த 6 மாதம் நம்முடைய வாழ்க்கையில எங்கெல்லாம் பஞ்சமும் பட்டினி இருந்ததோ, இந்த 6 மாதம் நம்முடைய வாழ்க்கையில எங்கெல்லாம் நம்ம ஜீரணிக்க முடியாத அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருந்ததோ, அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவேன், நிறைவாக்குவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அன்பானவர்களே, இது வெறும் உங்களை உற்சாகப்படுத்துகிற வார்த்தையாக நீங்க நினைக்க வேண்டாம். தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கும் போது, ஆண்டவரே சபைக்கு இந்த வார்த்தையை கேட்கும்படி ஆவலோடு இணைந்திருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த 7வது மாதம் என்ன வார்த்தையை பேசணும் ஆண்டவரேன்னு சொல்லி தேவ சமூகத்தில் நான் ஜெபித்து வேதத்தை எடுத்து தியானிக்க போது கர்த்தர் என்னோடு கூட இடைப்பட்டது, கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவேன், உங்கள் குறைவுகள் எல்லாம் நீ சொல்லணும் அப்படின்னு என் உள்ளத்துல ஒரு பெரிய வாஞ்சையை கற்றுக் கொடுத்தார். என்ன நோக்கத்துக்காக ஆண்டவர் என்னை இப்படிப்பட்ட வார்த்தையை பேசுவதற்கு உங்களோடு கூட ஆண்டவர் கொண்டு வந்தார் என்பது எனக்கு தெரியாது. ஆனா இந்த வார்த்தை கேட்கிற உங்க வாழ்க்கையில நிச்சயமா ஆண்டவருடைய இருதயங்களையும் உங்க சூழ்நிலைகளையும் குடும்பத்தின் காரியங்களையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நாம் வாசித்த அருமையான வேத பகுதி பிலிப்பிய சபைக்கு எழுதப்பட்ட வார்த்தை. பிலிப்பிய சபையில் ஸ்தோத்திரம், அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பிய சபையில் இருக்கிற விசுவாச பிள்ளைகளை பார்த்து அவர் சொன்ன அருமையான வார்த்தை. ஆகவே இந்த வார்த்தை கேட்கிற எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு நல்ல சபையில, ஒரு நல்ல ஆவிக்குரிய சத்தியத்துல, உங்களுக்குன்னு கொடுத்த நல்ல அருமையான ஒரு தேவனுடைய கூடாரத்துல நீங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்கக்கூடியவங்களா இருப்பீங்கன்னா, நிச்சயமா பிலிப்பிய சபைக்கு சொல்லப்பட்ட வாக்கு தத்துவம், பிலிப்பிய சபைக்கு சொல்லப்பட்ட வார்த்தை உங்களுக்கும் அப்படியே வந்து நிறைவேறுவதாக. கர்த்தருடைய நாமத்தினால் அன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த சபையை வாழ்த்தி அந்த சபையை ஆசீர்வதித்து சொன்ன வார்த்தை இன்னைக்கு நாம தியானிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தினால் தேவனால் அழைக்கப்பட்ட ஊழியனாகிய நான் ஆவியிலே பலன் கொண்டவனாய், ஆவியிலே உற்சாகம் உள்ளவனாய் உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே கர்த்தர் நிறைவாக்குவாராக. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, எப்படி நடக்கும் இந்த வார்த்தை சொல்லப்பட்டது, எப்படி என்னுடைய வாழ்க்கையில நடக்கும் அப்படின்னு ஒருவேளை நீங்க சிந்திக்கலாம்.
அதற்குண்டான எந்த அனுகூலமான காரியங்களும் இல்லையே, அதற்குண்டான எந்த ஒரு சாத்தியக்கூறு இல்லையே, எப்படி நடக்கும்னு ஒருவேளை நீங்க உங்க இருதயத்துக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு கேள்வி எழும்புனா, இந்த அதிகாரத்திலே நமக்கு அதற்கான பதில் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நம்முடைய வாழ்க்கையில சரியாய் செயல்படுத்தும் போது, அதை நம்முடைய வாழ்க்கையில சரியாய் செய்ய நம்ம பழகும் போது, செய்ய ஆரம்பிக்கும் போது, கர்த்தர் தம்முடைய தாசனை கொண்டு சொன்ன அந்த வார்த்தையை பிலிப்பிய சபையில நிறைவேற்றினது போல, இன்னைக்கு உங்களோடு கூட அந்த 7வது மாதம் அந்த கால வேளையில பேசுகிற இந்த நாளில் இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள குறைவுகள் எல்லாம் கர்த்தர் நிறைவாக்குவார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஸ்தோத்திரம், அருமையான இந்த 4ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். நல்ல கவனிங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த பிலிப்பிய சபையினுடைய குறைகளை நிறைவாக்கும்படி கர்த்தருடைய விசேஷித்த அழைப்பை பெற்ற தேவனுடைய அழைப்பினால் தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றிக் கொண்டிருந்த தாசர் அந்த சபையை பார்த்து ஆசீர்வதித்த ஆசீர்வாதம் அந்த சபைக்கு எப்படி நிறைவேறினது அப்படின்னு நீங்க ஒருவேளை சிந்திக்கலாம். அந்த சபை எப்படி இருந்துச்சா, சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த ஊழியக்காரருடைய உபதேசத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள், சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார் என்று அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். அப்போ இந்த அருமையான வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டுமானால், இந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில நடக்க வேண்டுமானால், நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, தேவன் நம்ம எந்த சபையில வைத்திருக்கிறாரோ, தேவன் நம்ம எந்த கூடாரத்தில் கர்த்தரை ஆராதிக்க வைத்திருக்கிறாரோ, நமக்குன்னு கொடுக்கப்பட்ட அருமையான ஊழியரை கொண்டு, கர்த்தருடைய தாசரை கொண்டு, நம்மோடு கூட கர்த்தர் பேசுகிற போதகத்தின் வாயிலாக நம்முடைய வாழ்க்கையில் கற்றும் அடைந்தும் கண்டும் கேட்டும் இருக்கிறவைகளை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் இந்த 7வது மாதத்தில் நமக்கு ஆண்டவர் முக்கியப்படுத்துகிறார். எனக்கு அன்பானவர்களே, உங்க வாழ்க்கையில நீங்க எல்லாவற்றையும் செய்யலாம். ஆனா தேவன் உங்களோடு பேசுகிற சத்தியத்தை அப்படியே கற்றுக்கொண்டு அதை உங்களுடைய வாழ்க்கையில ரட்சிப்பை அடைந்து கொண்ட அனுபவத்தையும் கேட்டவைகளையும் கண்டவைகளையும் செய்யக்கூடிய அனுபவம் உள்ளவங்களா நீங்க இருக்கீங்களா? சற்று யோசித்து பாருங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, தேவன் நம்மோடு கூட என்னதை போதிக்கிறாரோ, எவைகளை உபதேசிக்கிறாரோ, அதை நம்முடைய வாழ்க்கையில செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படி நாம செய்யும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் தம்முடைய வல்லமையை, தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தி நம்முடைய குறைவுகளை நிறைவாக்க முடியும். கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்துக்குள் சென்று கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம வாழ பழகும் போது, அது செய்ய பழகும் போதுதான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் இருந்து மற்றவர்களுக்கு பிரதிபலிக்கக்கூடியவங்களா இருக்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அன்பானவர்களே, ஆகவே இன்னைக்கு நம்மோடு கூட கர்த்தர் பேசுகிற வார்த்தை, வாக்குத்தத்தத்தில் ஆண்டவர் நமக்கு செய்ய சொல்லுகிற காரியம், நீங்கள் ஆவிக்குரிய சபையில், நீங்கள் எந்த சபையில் இருக்கீங்களோ அங்க ஒவ்வொரு கூட்டத்திலையும், சபை ஆராதனையிலையும், விசேஷித்த ஜெபங்களிலையும் கர்த்தர் உங்களோடு பேசுகிற சத்தியத்தை நீங்கள் கேட்டு கண்டு அடைந்து அப்புறம் கற்றுக்கொண்டவைகளை நீங்க செய்யக்கூடியவங்களா இருக்கீங்களா? சற்று சிந்திச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில் ஒருவேளை அதுல ஒரு குறைவு இருக்குன்னு சொன்னா, இன்னைக்கு ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு கற்றுக் கொடுத்தவைகளை, ரட்சிப்பை அடைந்த அனுபவத்தில் கண்ட ஆண்டவரே கேட்ட அனுபவத்தை நான் ஒருவேளை செய்யாமல் இருந்தால் கர்த்தர் எனக்கு ஒரு விஷயம் மன்னிக்கணும். இந்த 7வது மாதத்தில் நான் இனிமேல் செய்ய பழக என்னை ஒப்பு கொடுக்கிறேன், கர்த்தர் எனக்கு உதவி செய்வீராக என்று சொல்வீங்கன்னா, நிச்சயமா ஆண்டவர் பிலிப்பிய சபைக்கு தம்முடைய தாசனை கொண்டு ஆசீர்வதித்த ஆசீர்வாதம் அந்த சபைக்கு நிறைவேறினது போல உங்கள் வாழ்க்கையில நிறைவேற கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். 2வது ஸ்தோத்திரம், அதாவது நாம முதலாவது நாம கற்றுக்கொண்டது போல எப்படி நடக்கும் என்ற கேள்விக்கு அருமையான 9ஆம் வசனத்துல அதற்கான பதில் இருந்தது. அது கடைசி அவர் சொல்லும் போது சொல்றாரு, சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை எப்படி வெளிப்படுத்த முடியும்னா, நம் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கப்பட்ட அந்த அனுபவத்தை பார்க்கும்போது நாம சொல்ல முடியும், சமாதானத்தின் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று நாம பிரதிபலிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கப்பட்டுடும். கர்த்தர் நல்லவர். அப்போ கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் என்ற வார்த்தைய எப்படி நாம நம்முடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்துவது என்ற ஒரு கேள்வி நமக்குள்ள வரலாம்.
அதற்கும் இந்த வேதத்தில், அருமையான அந்த வசனத்தில், இந்த அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த சபையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கிடணும். இன்றைக்கு நாம் இந்த காலை வெளியில கேட்கிற அருமையான வாக்குத்தத்தம் ஒரு சபைக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம். அதாவது வார்த்தை, ஒரு அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஆசீர்வாதமான வாழ்த்துதலின் வார்த்தை. அது அந்த சபைக்கு நிறைவேறினது. அப்போ நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடணும், நம்ம சபையில இருந்து சபை கூடுதல்ல நம்ம பங்கு பெற்று சபையோடு ஐக்கியப்பட்டு, எல்லாம் சபை கிடையாது. கர்த்தரை பயபக்தியோடு பரிசுத்த உள்ளத்தோடு சத்தியம் மாறாமல் போதிக்கப்படுகிற சபையில ஆராதிக்கணும். எந்த மனிதனும் உயர்த்தப்படுகிற இடம் அல்ல, தேவனை மாத்திரம் உயர்த்தப்படுகிற இடம் தான் அது சபை. ஆகவே அப்படிப்பட்ட அனுபவத்துல நீங்க இருக்கீங்களான்னு சற்று சிந்திச்சு பார்க்கணும். ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பார். மாய்மாலத்தோட, அதாவது உலக பிரகாரமான மனிதனுக்கு பிரியமாக ஏதோ ஒரு ஐக்கியத்துல போய் சேர்ந்து நம்ம கொஞ்ச நாள் காலத்தை கடத்திக்கிடலாம், நம்ம கொஞ்ச நாட்கள் இருந்துகிடலாம், நம்முடைய குடும்பத்துக்கு இதுக்கு தேவை அதுக்கு தேவைன்னு சொல்லி நீங்க ஒருவேளை இருப்பீங்கன்னா தயவு செய்து யோசிங்க. அது முக்கியம் அல்ல. நாம் தேவ ராஜ்யத்துல தேவனை சந்திக்கணும். பரலோக ராஜ்யத்துக்கு போனோம்னா தேவன் மனவாட்டியாகிய சபையத்தான் தம்மோடு கூட அழைத்துக் கொள்வார். கரைதரை அற்ற, அதாவது வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு பாத்தீங்களா, அதாவது 10 கன்னிகைகள் 5 கன்னிகைகள் ஆயத்தத்தோடும் எப்போது மணவாளன் வருவார் என்ற அந்த ஏக்கத்தோடு இருந்த அந்த சபையை எடுத்துக்கொண்டது போல, அந்த கன்னிகளை எடுத்துக்கொண்டது போல, தேவனுக்கு பிரியமான கரையில்லாத சபையை, ஐக்கியத்தை, அந்த குடும்பத்தை, அதாவது சபையாகிய ஐக்கியமாகிய குடும்பத்தை, அவர் விரும்புகிற சத்தியத்தில் ஒழுங்காய் இருக்கிற சபையை தான் கர்த்தர் தம்மோடு கூட எடுத்துக்கொள்வார். அப்படிப்பட்ட சபையில இருக்கிறோமா என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்படி இல்லைன்னா ஒரு நல்ல சபையை தேர்வு செய்யுங்க. இந்த சத்தியத்தை கேட்கிற நீங்க, நல்ல சபையில அமர்ந்திருக்கிற நீங்க கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, என்ன நல்ல சத்தியத்துல நல்ல சபையில வைத்திருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றியை சொல்லி கர்த்தரை உயர்த்துங்க. தொடர்ந்து அந்த சபையினுடைய ஐக்கியமும் ஒற்றுமையும், அந்த சபையில் இருக்கிற உபதேசமும் தொடர்ந்து நீடிக்கணும்னு சொல்லி அதிக நேரம் ஜெபிக்கக்கூடிய விசுவாசிகளா, உத்தரவாதம் பண்ணக்கூடிய விசுவாசிகளா நீங்கள் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் உங்களுக்கு உணர்த்துகிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா கவனிங்க. அது மாத்திரமல்ல, இந்த அனுபவத்தை எப்படி நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்துவது, இந்த அனுபவத்தை பிலிப்பிய சபை எப்படி வெளிப்படுத்தினது என்பதை நாம் இந்த அதிகாரத்துல பார்ப்போம். முதலாவது 10ஆம் வசனத்தை வாசிப்போம். என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனம் மலர்ந்தபடினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டு இப்படி செய்ய எண்ணம் கொண்டிருந்தீர்கள். சமயம் மாத்திரம் உங்களுக்கு நேரிடவில்லை. நல்ல கவனிங்க. அருமையான ஒரு அனுபவத்தை இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு அவர் சொல்றாரு. உங்களுடைய குணாதிசயம் எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுத்தினது அப்படின்னு சொல்றாரு. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, ஒருவேளை நீங்க குறைவுள்ளவர்களா இருந்தாலும் உங்களிடத்துல இருந்து எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நீங்கள் எந்த சபையில இருக்கீங்களோ, உங்களுக்கு ஆண்டவர் எப்படிப்பட்ட நல்ல ஊழியரை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரோ, எப்படிப்பட்ட ஒரு போதகனை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரோ, எப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆவிக்குரிய தகப்பனை கொடுத்திருக்கிறாரோ, அந்த தகப்பனை விசாரிக்கிற குணம் உங்களுக்கு உண்டா? சற்று சிந்திச்சு பாருங்க. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், போதகர் தானே என்ன விசாரிக்கணும், சபையை நடத்துகிற போதகர் தானே இன்னும் விசாரிக்கணும். ஒருவேளை நீங்க அப்படி சிந்திக்கலாம். உண்மைதான், நீங்க சொல்றது உண்மைதான். நிச்சயமா சபை போதகர் உங்களை விசாரிக்கக்கூடியவரா இருப்பார். அப்படி இல்லைன்னு சொன்னா அவர் நிச்சயமா உங்களை விசாரிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு கர்த்தர் கொண்டு வருவார். நிச்சயமா விசுவாசியை ஒரு போதகர் விசாரிக்கணும், உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அதே சேம் டைம் ஒரு ஊழியரை, உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட அந்த போதகரை நீங்கள் விசாரிக்கக்கூடியவங்களா இருக்கீங்களா? அந்த போதகர் எப்படி இருக்கிறாரு, அவருடைய சுகம், அவருடைய சரீரத்தின் சுகம் எப்படி இருக்கு, அவருடைய குடும்ப சூழல் எப்படி இருக்கு, அவருடைய பொருளாதாரம் எப்படி இருக்கு, அவர் என்ன பண்றாரு, அவர் என்ன காரியத்தை செய்யறாரு என்பதை உங்களால என்னைக்காவது விசாரிக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு உண்டாயிருக்கா? ஒருவேளை நீங்க சிந்திக்கலாம், அந்த வார்த்தையை பேசுற நீங்க ஒரு போதகரா இருக்கிறனாலதான் இவ்வளவு பேசுறீங்க. இல்ல, ஆவியில உண்மையாகவே கர்த்தரால் ஏவப்பட்டு நான் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு ஊழியரை, உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட தகப்பனை விசாரிக்கிற ஒரு குணாதிசயம் ஒரு விசுவாசிக்கு இருக்குமானா, நிச்சயமா நான் சொல்லுவேன், அவருடைய குறைகளை நிறைவாக்க கர்த்தர் தொடங்கி விட்டார் என்று நான் சொல்ல முடியும். எனக்கு அன்பானவர்களே, ஒரு குடும்பத்துல எத்தனையோ நபர்களை விசாரிக்கிறீங்க. தகப்பன, தாய, சகோதரன, சகோதரிய, அப்புறம் ஸ்தோத்திரம், குடும்பத்துல அநேக உறவுகளை நீங்க விசாரிக்கிறீங்க. ஆனா உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட, உங்களுக்குன்னு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு உங்களுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவதற்காக, நீங்கள் இருக்கிற கிராமத்தில் இருக்கிற ஜனங்களை ஆண்டவருக்குள்ள நீதிக்குள்ளே உட்படுத்தும்படியாக எல்லாவற்றையும் தியாகம் பண்ணி கர்த்தருக்காக பாடுகளையும் உபத்திரவங்களையும் சகித்து உங்களுக்காக நிற்கிற ஒரு ஊழியரை, உங்களுடைய போதகரை விசாரிக்கிற குணம் உங்களுக்கு உண்டா?
இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனம் மலர்ந்தபடினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன்னு சொல்றாரு. ஒரு ஊழியருக்கு என்ன சந்தோஷம் உண்டாகணும் அப்படின்னா, என்னை விசாரிக்கிற ஜனங்கள் ஆண்டவர் தந்திருக்கிறார், என்னை விசாரிக்கிற ஜனங்கள் ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார், நான் அவர்களை கிறிஸ்துவ நிமித்தம் பெற்றிருக்கிறது நான் பெருமைப்படுகிறேன்னு சொல்லணுங்க. ஒரு போதகரா வந்து உங்கள்கிட்ட கேட்க முடியும், என்ன விசாரிங்கன்னு கேட்க முடியுமா? நீங்க தான் உங்களை விசாரிக்கக்கூடியவங்களா இருக்கணும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் ஒரு ஆவிக்குரிய சபையில கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளை நீங்க இருப்பீங்கன்னா, உங்கள் ஊழியரை நீங்கள் விசாரிக்கக்கூடியவங்களா இருக்கணும். நீங்கள் அவரை விசாரிக்கக்கூடியவங்களா இருப்பீங்கன்னா, அதுதான் வேதத்துல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, ஸ்தோத்திரம், பிலிப்பிய சபையில 2:20 வாசிக்கும் போது, அதே பிலிப்பிய சபையில 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல, அது என்னென்றால் உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னை போல மனதுள்ளவன் அவனை அன்றி பவுல் சொல்றாரு, என்னை போல மனதுள்ளவன் ஒருவனை நான் என்ன செய்தேன்னா ஏற்படுத்தினேன் அப்படிங்கிறார். அப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, என்னிடத்தில் கற்றுக்கொள்கிறவைகளை, நான் உங்களை விசாரிக்கக்கூடிய காரியத்தில் உண்மை உள்ளவனாய் இருக்கிறேனே, ஒருவேளை நான் வர முடியாட்டாலும் என்னை போல விசாரிக்கிற ஒரு நபரை உங்களுக்காக அனுப்பி உங்களை விசாரிப்பதற்கு, உங்களை தேற்றுவதற்கு அனுப்புனே அப்படிங்கறத அங்க சொல்றாரு. அப்போ அவரிடத்திலிருந்து கற்றுக்கொண்ட அந்த சபை எப்படி அது தன்னை வெளிப்படுத்துது அப்படின்னா, என்னை விசாரிக்கிற ஊழியரை நான் விசாரிக்கணுமே. பாஸ்டர்மா, பிள்ளைகள் எப்படி இருக்காங்க, வேலை எப்படி இருக்கு, பிள்ளைகளுடைய காரியங்கள் எப்படி இருக்கு, படிப்பு எப்படி இருக்கு, படிப்பு காரியங்கள் எப்படி இருக்கு, எல்லாவற்றையும் விசாரிக்க. ஒருவேளை அந்த போதகரோ அந்த போதகருடைய துணைவியாரோ ஒருவேளை சுகவீனமா அல்லது ஏதோ ஒரு காரியத்துல இருக்காங்கன்னு சொன்னா அவங்களை விசாரிக்கக்கூடியவங்களா அப்படி இருப்போம்னு சொன்னா குறைவுகளை கர்த்தர் நிறைவு. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், உங்களுக்கு சாதகமா பேசுறீங்களா பாஸ்டர்? இல்ல, நான் 100க்கு 100 சொல்வேன், கர்த்தருடைய ஆவியினால ஏவப்பட்டு உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு அநேக சபைகளில இந்த அனுபவம் இல்ல. எங்களை விசாரிக்கணும்னு நினைக்கிற அனுபவங்கள் தான் இருக்கே தவிர, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியரை நாங்க விசாரிக்கணும், அவங்களுடைய துக்கத்துல நாங்க பங்கு பெறணும், அவங்களுடைய காரியங்களை நான் அறிந்து கொண்டு ஆமா அவர்களுக்காக நான் உத்தரவாதம் பண்ணி ஜபிக்கணுங்கிற அந்த அக்கறை சபையில குறைந்து கொண்டிருக்கிறது. அந்த ஐக்கியம் குறைந்து கொண்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, சுயநலமா இருக்கிற அந்த பழக்கங்கள் என்னைக்கு மாறுதோ அன்னைக்குதான் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்க கர்த்தர் தொடங்குவார். முதலாவது அந்த சபையிட்ட இருந்த அந்த அனுபவம் என்னன்னு சொன்னா, குறைவுகளை ஸ்தோத்திரம், அதாவது போதகருக்கு இருக்கிற சில குறைபாடுகள் ஏதாவது இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட விசாரிக்கக்கூடிய மனதுடைய அந்த சபையாய் இருந்ததுனால அந்த சபையை பார்த்து சொல்றாரு, உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்கப்படும். அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறித்தும் 1 பேதுரு ஸ்தோத்திரம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியா உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுதல் என்று சொல்லி வாசிக்கிறோம். மாத்திரமல்ல, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல வாசிக்கும் போது விசாரிக்கிற அனுபவத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் மாசில்லாத சுத்தமான பக்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில இருந்து வெளிப்படுகிறதா? ஒருவேளை அப்படிப்பட்ட அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஊழியரை, எங்களுக்கு கொடுத்திருக்கிற போதகரை, எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய தகப்பனை 100க்கு 100 மனப்பூர்வமாக விசாரிக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை குடும்பமாகிய தனிப்பட்ட ரீதியாக எங்களுக்கு நீ தாரும். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய தகப்பனை நாங்கள் விசாரித்து அவருடைய காரியங்களை அறிந்து அவர்களுக்காக அதிகமாய் ஜெபிக்கக்கூடியவர்களாக நாங்கள் மாறணும். ஆண்டவரே, அவருடைய வேதனைகளை, அவர்களுடைய பாரத்தை, அவருடைய கவலைகளை நாங்கள் அறிந்து கொண்டு அவர்களோடு இணைந்து நாங்கள் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி நாங்களுடைய துன்பத்திலையும் அவருடைய இன்பத்திலையும் துணையாக நின்று மகிமைப்படுத்தக்கூடியவங்களா இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அர்ப்பணிப்பீங்கன்னா உங்கள் குறைவுகளை கர்த்தர் அறிந்து அவைகளை நிறைவாக்க வல்லவராய் இருக்கிறார். 2வதாக ஸ்தோத்திரம், இந்த பிலிப்பிய சபை எப்படிப்பட்டது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா அதனுடைய 14ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆகிலும் நீங்கள் என் உபத்திரவத்தில் என்னோட உடன்பட்டது நலமாயிருக்கிறது அப்படிங்கிற. 2வது, அந்த சபையில இருக்கிற ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தாங்க அப்படின்னா, அந்த ஊழியரோடு கூட உபத்திரவத்திலையும் உடன் இருந்தார்களாம். அப்போ நான் இதை எப்படி யோசிச்சேன்னா, உபத்திரவத்தில் உடன் பங்காளிகளா இருந்தார்கள். அந்த போதகர் ஊழியத்தில் நிமித்தம் என்ன பாடுகளை அவர் சகிக்கிறாரோ, என்ன வேதனைகளை சகிக்கிறாரோ, என்ன அவமானங்களை சகிக்கிறாரோ, என்ன நிந்தையை சகிக்கிறாரோ, அதுல அந்த விசுவாச பிள்ளைகளும் உடன் பங்காளிகளாய் இருந்தார்கள்.
சுகமான வாழ்க்கையை தேர்வு செய்யவில்லை. எங்களுக்கு எல்லாமே சரியா இருக்கிறது, எங்க காரியங்கள் எல்லாம் ஒழுங்காக இருக்கிறது, போதகர் தான் உபத்திரவத்தை சகிக்கணும், அவர் தான் பாடுகளை சகிக்கணும்னு நினைக்காம அவரோடு இணைந்து, அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, என்னோடு, அதாவது நீங்கள் என் உபத்திரவத்தில் என்னோட உடன்பட்டது நலமாயிருக்கிறது அப்படிங்கிற. அவர் மட்டும் இல்ல உபத்திரவப்படல, அவரோடு இணைந்து அந்த விசுவாச பிள்ளைகளும், ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில குறைவு இருந்திருக்கு, ஆனா அந்த உபத்திரவத்தில் அவர்களும் பங்காளிகளா இருந்தார்கள். இந்த அருமையான வார்த்தையை கேட்கிற அன்பானவர்களே, நீங்கள் உங்க வாழ்க்கையில் உபத்திரவத்தை சகித்திருக்கிறீர்களா? ஊழியத்தின் உபத்திரவத்தை சகித்திருக்கிறீங்களா? ஒவ்வொரு ஊழியக்காரங்கிட்ட போய் கேளுங்க, கண்ணீர் வடிப்பாங்க, ரத்த கண்ணீர் வடிப்பாங்க. ஒவ்வொரு நாளும் அந்த உபத்திரவத்துல அவங்க கடந்து செல்வதை பார்த்தா அவ்வளவு வேதனையா இருக்கும். ஆனா அதுல விசுவாசியுடைய பங்கு இருக்குன்னு சொன்னா எவ்வளவு ஆனந்தமா அந்த உபத்திரவத்தை சகிப்பார்கள். யோசித்து பாருங்க. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் 2வது ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்னன்னா, உபத்திரவத்தில், ஊழியத்தில் உங்கள் போதகரோடு உடன் பங்காளிகளா நீங்க இருக்கீங்களா? யோசித்து பாருங்க. அப்படி இருப்பீங்கன்னு சொன்னா உங்களோடு கூட இருக்கிற தேவன் உங்கள் குறைவுகளை கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நிச்சயமா நீங்க நம்பலாம், உங்கள் குறைவுகள் சீக்கிரத்துல நிறைவாக்கப்படும். மகிமையான காரியமாக உங்களுக்கு நிறைவேற்றப்பட கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். உங்களை கண்டும் காணாதது போல கர்த்தர் நிச்சயமா இருக்க மாட்டார். உபத்திரப்படுகிற உங்கள் ஊழியரையே கர்த்தர் மகிமைப்படுத்தி அநேக அற்புதங்களை, அநேக நிறைவுகளை கர்த்தர் கொடுக்கும் போது அதற்கு உடன் பங்காளிகளாய் இருக்கிற உங்களுக்கும் அவர் தர வல்லவராய் இருக்கிறார். 2வது ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம், உபத்திரவத்தில் உடன் பங்காளிகளாய் நீங்கள் இருக்கணும். இந்த 7வது மாதத்துல கர்த்தரோடு கூட பேசுறாரு. உங்கள் வாழ்க்கையில் 1வது ஊழியரை விசாரிக்கிற குணம் உங்களுக்கு உண்டா? 2வது ஊழியரோடு கூட உபத்திரவத்தில் உடன் பங்காளிகளாய் நீங்கள் இருக்கிறீர்களா? அவர் எதற்காக பாரப்படுகிறார்? அவர் எதற்காக பிரயாசப்படுகிறார்? அவருடைய தரிசனம் என்ன? அவரோடு கூட கர்த்தர் இருந்து என்ன காரியங்களை செய்ய அவர் ஆண்டவர் செயல்படுகிறார், என்ன காரியத்தை தூண்டுகிறார் என்று நீங்கள் அறிந்து அவரோடு கை கோர்த்து அவரோடு இசைந்து அந்த உபத்திரவத்திலையும் நீங்கள் சேர்ந்து கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு தோள் கொடுப்பீர்களானால், பங்காளிகளா இருப்பீர்களானால் உங்கள் குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்க வல்லவராய் இருக்கிறார். எனக்கு வேண்டாம், அது போதகருக்குரியது, அது போதகர் குடும்பத்தை சார்ந்தது, நாங்க ஆராதனைக்கு மட்டும்தான் போவோம், நாங்க கூட்டத்துக்கு மட்டும்தான் போவோம், எங்களுக்கு ஏதாவது ஒண்ணு நம்ம மட்டும் அவங்க வந்து கேட்கணும் அப்படி நினைக்க வேண்டாம். நீங்கள் ஆண்டுடைய சீசர்களாய் அறியப்பட வேண்டுமானால் ஊழியத்தில் உடன் பங்காளிகளாய் கட்டாயம் நீங்க இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க வேதத்துல வாசித்து பாத்தீங்கன்னா 2 தெசலோனிக்கர் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் அதுல 4 - 6 வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. சபையினுடைய மேன்மை என்ன, தேவன் அந்த உடன் பங்காளிகளாய் இருக்கிற, உபத்திரவத்தில் உடன் இருக்கிற அந்த சபைக்கு தேவன் தருகிற பிரதிபலன் என்ன என்பதை நம்ம அழகாக அந்த வேத பகுதியில வாசிக்கிறோம். வீட்டுல நீங்க அதை எடுத்து வாசித்து பாருங்க. உங்களோடு கூட கர்த்தர் இன்னும் அதிகமா இடைப்படுவார். உபத்திரவத்தில் உடன் பங்காளிகளாய் நாம இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எனக்கு அன்பானவர்களே, நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. மிகுந்த உபத்திரவத்தில் இருந்து வந்தவர்களை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்திலே தோய்த்த அங்கிகளை உடையவர்களா இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் ஊழியத்தின் நிமித்தம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஊழியர்களோடு இணைந்து உபத்திரவத்துல பங்குள்ளவர்களா இருப்பீங்கன்னா, நீங்க வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்பட்டது போல நீங்கள் ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினால் தோய்க்கப்பட்ட அங்கிய உடையவர்களாக ஒரு நாள் இருப்பீர்கள். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இல்ல, எவ்வளவு பெரிய மேன்மை இல்ல. இது சாதாரணமா எல்லாருக்கும் கிடைச்சு விடாது, எல்லாருக்கும் கிடைக்கிற ஒரு அனுபவம் அல்ல. உங்கள் வாழ்க்கையில் கிடைப்பதற்கு தேவன் உங்களுக்கு சில சூழ்நிலைகளை வாய்ப்பு பண்ணிருக்கலாம். ஆனா நீங்க அதை உதறி தள்ளிருக்கலாம், அதை உதாசீனப்படுத்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு கர்த்தரோடு பேசுறாரு. ஊழியத்துல உடன் பங்காளிகளா இருக்க எத்தனையோ வாய்ப்புகளை கர்த்தர் கொடுத்தாரு. உபத்திரவத்துல உடன் பங்காளிகளா இருப்பதற்கு அத்தனை ஆண்டவர் எத்தனையோ வாய்ப்புகளை கொடுத்தாரு. ஆனா அத்தனை வாய்ப்புகளை நான் புறம்பே தள்ளினேனே என்று ஒருவேளை உள்ளத்துல கர்த்தர் பேசுவார். ஆனால் இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுங்க. உங்கள் குறைவுகளை நிறைவாக்க இந்த 7வது மாதத்துல கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். 3வதாக ஸ்தோத்திரம். அதுல 16ஆம் வசனத்தை வாசிப்போம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனம். நான் தெசலோனிக்கேயாவில் இருந்தபோதும் என் குறைச்சலை நிறைவாக நீக்கும்படிக்கு நீங்கள் 2 தரம் அனுப்பினீர்கள். நல்ல கவனிங்க. நான் தெசலோனிக்கேயாவில் இருந்த போதும் என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் 2 தரம் அனுப்பினீர்கள் என்று வாசிக்கிறோம். 3வது அந்த சபைக்கு இருந்த அருமையான ஒரு குணம் என்னன்னு சொன்னா, நல்ல கவனிங்க, ஊழியருக்கு உதவுவதில்
உதாரத்துவம் உள்ள கரமுடையவர்களா இருந்தார். ஊழியருக்கு உதவி செய்வதில் உதாரத்துவம் உள்ள கரமுடையவர்களா இருந்தார். ஒருவேளை அவங்க குறைவுள்ளவங்களா இருக்கலாம், ஆனா என்னுடைய ஊழியர் வேதனைப்படுறாரு, என்னுடைய ஊழியருக்கு இந்த காரியத்துல தேவைப்படுகிறது, ஊழியத்தை செய்வதற்கு பணம் தேவையாக இருக்கிறது என்று அந்த அருமையான விசுவாசிகள் அறிந்ததினால அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் 2 தரம் அனுப்பினீர்கள் என்று அவர் சொல்கிறார். நல்ல கவனிங்க, விசாரிச்சாதான், உபத்திரவத்துல உடன் பங்காளிகளா இருந்தாதான் அந்த உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியர் என்ன நிலைமையில இருக்கிறாரு, அவருக்கு ஊழியத்தின் நிமித்தம் என்ன பண தேவைகள் தேவையா இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். இல்லன்னா இன்னைக்கு நிறைய பேர் பேசுறது போல, எங்க ஊழியருக்கு என்ன, அவர் ரொம்ப சூப்பரா இருக்கிறாரு, அவர் நல்லா படிக்க வைக்கிறாரு, அவர் நல்லா சாப்பிடுறாரு, அவர் நல்லா பைக்ல போறாரு, அவர் நல்லா ட்ரெஸ் உடுத்துறாரு, அவருக்கு என்ன இருக்கு அப்படின்னு ஒருவேளை சொல்லக்கூடியவங்களா தான் நாம இருப்போம். எனக்கு அன்பானவர்களே, யாரையும் குற்றப்படுத்தும்படி நான் பேசல, ஆவியான உள்ளத்துல பேசுறதுனால சொல்றேன். உங்கள் ஊழியரை உங்களுடைய கரங்களினால் உதவியை கொடுத்து தாங்கக்கூடியவங்களா இருக்கீங்களா? இன்னைக்கு அநேக சபைகள்ல ஒழுங்கான தசமபாகம் கொடுக்கறதே இல்லை, ஒழுங்கான காணிக்கை கொடுக்கறது இல்லை. ஆமா, உதாரத்துவமான காணிக்கைகளை கொடுப்பது இன்னைக்கு கிடையாது. அப்படிப்பட்ட நிலைமையில இன்னைக்கு எத்தனையோ திருச்சபைகள் இருக்குது. ஆண்டவர் எனக்கு கொடுத்த சபையில எனக்கு கொடுத்த போதகருக்கு, ஆமா ஸ்தோத்திரம், என் மூலமா கர்த்தர் போஷிக்க வைத்திருக்கும் போது என்னுடைய கரத்தை நான் சுருக்கிக் கொள்கிறேனே, என்னுடைய கரத்தை உதாரத்துவமா நான் திறக்க முடியலையே அப்படிங்கிற உணர்வு என்னைக்காவது வந்திருக்கா உங்களுக்கு? இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, என் குறைச்சல் நீங்கும்படி 2 தரம் அனுப்பினீர்கள் என்று சொல்லி அந்த சபையை பார்த்து சொல்ற, உங்கள் குறைகள் நிறைவாகணும். நீங்க கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஊழியருக்கு உங்களுடைய ஸ்தோத்திரம் பொருளாதாரத்தினால, உடைய பணத்தினால, உடைய வசதியினால கொடுத்து தாங்கக்கூடிய அனுபவம் உள்ளவங்களா நீ இருக்கீங்களா? ஒரு நீங்க சொல்லலாம், எப்படி பாஸ்டர் நானே குறைவுள்ளவனா இருக்கிறேன், எப்படி கொடுக்க முடியும்? நீங்க வேதத்துல வாசித்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு, ஸ்தோத்திரம் 2 காசு கொடுத்த விதவை, அவர்கிட்ட இருந்தது 2 காசு தான், அதை கொண்டு போய் என்ன செஞ்சா மனப்பூர்வமா கொடுத்தா. ஸ்தோத்திரம் மாத்திரமேல பழைய ஏற்பாட்டு புத்தகத்துல வாசிக்கும் போது கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெய் இருந்துச்சு, அதை கொண்டு போய் கொடுத்தா. பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் ஒரு வாழ்க்கையில் திருப்தியை கர்த்தர் கட்டளையிட்டாரு. இதெல்லாம் நம்ம வாசிக்கிறோம் தானே. ஆனா இன்னைக்கு நம்ம சுயநலமா இருக்கிறோம். ஆமா, நாம் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய காரியத்துல கூட நாம இன்னைக்கு உண்மையா இல்லை. தசமபாகத்துல, காணிக்கையில, தேவன் நமக்கு கொடுக்கிற ஐஸ்வர்யத்தின் அந்த முக்கியத்துவமான காரியங்களில தேவனுக்கு கொடுக்கணும், எனக்கு கொடுத்திருக்கிற ஊழியரை நான் கனப்படுத்தி கொடுக்கணுங்கிற அந்த உதாரத்துவமான எண்ணங்கள் இன்னைக்கு அநேகத்துல இல்ல. இன்னைக்கு கர்த்தரோடு கூட பேசுற இந்த 7வது மாதத்துல இருந்து உங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குவதற்கு கர்த்தரோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறாரு. நீங்க செய்ய வேண்டிய காரியம் 3 காரியம். முதலாவது, நீங்க உங்களுக்கு கொடுத்த ஊழியரை விசாரிக்கக்கூடியவர்களா இருக்கணும். 2வது, உபத்திரவத்தில் உடன் பங்காளிகளா நீங்க இருந்து அவரோட செயல்படக்கூடியவங்களா இருக்கணும். 3வது, உங்கள் உதாரத்துவமான கரங்கள், உதவி செய்யக்கூடிய உதாரத்துவமான கரங்கள் ஊழியருக்கு நேராக நீட்டப்படணும். அப்படிப்பட்ட காரியங்களை நீங்க செய்வீங்கன்னு சொன்னா கிறிஸ்து இயேசுவுக்குள் குறைவுகள் எல்லாம் மகிமையிலே கர்த்தர் நிறைவாக்குவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான இந்த 17வது வசனத்துல கீழே நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு, உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படி நாடுகிறேன்னு சொல்லி சொல்றேன். எந்த ஊழியக்காரரும் இங்க கொடுக்கறதுனால வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டு திருப்தியா இருக்கு? நிச்சயமா சொல்றேன், ஒரு நல்ல ஊழியக்காரர், தேவனுடைய அழைப்பை பெற்றுக்கொண்ட ஒரு ஊழியக்காரர், அந்த ஜனங்கள் கொடுக்கிற ஒவ்வொரு காசையும், ஒவ்வொரு பைசாவையும், ஒவ்வொரு காணிக்கைகளையும் தேவ சமூகத்தில் வைத்து அவர் ஜெபிப்பார். ஆண்டவரே, எனக்கு கொடுத்த என் ஜனங்களுடைய கணக்குகள் பெருகட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிப்பாரு. கர்த்தருடைய நாமத்தினால நாங்கள் தைரியமா சொல்ல முடியும், நாங்கள் அப்படி ஜெபிக்கிறவங்களா இருக்கிறோம். ஆமா, ஸ்தோத்திரம். கணக்குகள்னா என்ன? உலக பிரகாரமா இன்னைக்கு நமக்கு பேங்க்ல ஒரு கணக்கு இருக்கு. ஆனா இந்த கணக்கை நான் எப்படி பாக்குறேன்னா, பரலோகத்தின் பொக்கிஷமாய் பார்க்கிறேன். ஒருவேளை நீங்க சொல்லலாம், பரலோகத்தின் பொக்கிஷமா பாஸ்டர் அப்படிங்கிற ஒருவேளை சொல்லலாம். இந்த பூமிக்குரிய கணக்குகளையும் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். பரலோகத்தின் பொக்கிஷமாகிய கணக்கிலையும் நிறைவான அனுபவத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ளும்படி உங்களுக்காக ஜெபிக்கக்கூடியவங்களா நாங்க இருக்கிறோம். அப்படிதான் வாழ்த்தினாரு அப்போஸ்தலனாகிய பவுல். உங்களுக்கு பரலோகத்திலையும் அந்த பொக்கிஷத்தின் கணக்குல ஒரு நிறைவு உண்டாகும், உலகத்திலையும் அந்த பூமியிலையும் உங்களுடைய கணக்குகளில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, நிறைவான பலனை கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். மாத்திரமல்ல 18வது வசனம் சொல்லுது, எனக்கு எல்லாம் கிடைத்தது, பரிபூர்ணம் உண்டாயிருக்கிறது, உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சொந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாப்ராத்தியிடத்தில் கையில் பற்றி கொண்டபடினால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்ற. அன்பானவர்களே, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியக்காரர் சொல்லணும், எனக்கு எல்லாம் கிடைத்தது. எல்லாம் கிடைத்ததுன்னா
மிகுதியான வார்த்தையா நீங்க நினைச்சிடக்கூடாது. அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு தேவையானது, எனக்கு உபயோகமானது, எனக்கு என்ன தேவையோ அது எல்லாம் எனக்கு கிடைத்தது, அது மாத்திரமல்ல நான் திருப்தி அடைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அனுபவம் உங்க ஊழியருக்கு உண்டா? அப்படிப்பட்ட அனுபவத்தை நீங்க கொடுக்கக்கூடியவங்களா இருக்கீங்களா? அப்படிப்பட்ட அனுபவத்தை எங்களுடைய ஊழியக்காரருக்கு நாங்கள் கொடுத்து தாங்குகிறோம். அவர் தேவனால் அழைக்கப்பட்ட பாத்திரம், அவர் தேவனால் எங்களுக்கு அனுப்பப்பட்ட பாத்திரம், அவர் எங்களை நல்வழிப்படுத்துவதற்கு, எங்களை தேவ ராஜ்யத்திற்கு உட்படுத்துவதற்கு அவர் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட விலையேறப்பட்ட பாத்திரம் அப்படின்னு சொல்லி அவருக்கு தேவையானது எங்கள் மூலமா கிடைக்கணும். நாங்கள் எவைகளில் உண்மை உள்ளவர்களா இருக்க வேண்டுமோ அவைகளில் உண்மையா நாங்கள் இருக்க வேண்டும். அவர் திருப்தி அடைந்ததை நாங்கள் பார்த்து தேவனை உயர்த்தணும், முறுமுறுக்காமல் தேவனை உயர்த்தக்கூடியவங்களா இருக்கணுங்கிற மனநிலைமை உங்களுக்கு வருமானா? நிச்சயமா சொல்றேன், கர்த்தருடைய நாமத்தினால சொல்றேன், உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில கர்த்தர் நிறைவாக்குவார். அன்பானவர்களே, ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு அழகான ஒரு நாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு தையல்காரர் ஒருத்தர் இருக்கிறார். அவருக்கு ஒரு மகள் இருந்தா. அந்த ஸ்தோத்திர குடும்பத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான், ரொம்ப வறுமைதான். ஆனா அருமையான அந்த தையல்காரர், அந்த தகப்பன் ஆண்டவரை அதிகமாய் நேசிக்கிற ஒரு தகப்பன், ஆண்டவரை அதிகமாய் பற்றி கொள்ளுகிற ஒரு தகப்பன், தேவனை மகிமைப்படுத்துவதிலும் வேதத்தை வாசித்து விசுவாசிப்பதிலும் ஒரு நல்ல ஒரு வெற்றி அடைந்த ஒரு விசுவாசத்தில் வளர்ந்த ஒரு நல்ல தகப்பன். அவர் இப்படியாக ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பார். ஆண்டவரே, நாம் வாசித்த அருமையான இந்த பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 19ஆம் வசனத்தை அடிக்கடி சொல்வாராம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி என் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார்னு சொல்லி அவருடைய கஷ்டமான சூழ்நிலை அனைத்தையும் அவர் சொல்லிக்கிட்டே இருப்பாராம். ஒரு நாள் பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல அடுத்த நேரம் சாப்பிடுவதற்கு உணவு இல்லை. அவருடைய மகள் பட்டினியோட இருக்கிறா. அப்போ அவருடைய மகளை பார்த்து அவர் சொன்னாராம், அன்பான மகளே, நீ கவலைப்படாத, நம்முடைய தேவன் ஐஸ்வர்யத்தில் இருந்து குறைகள் எல்லாம் நிறைவேற்றுவாரு, நிச்சயமா நமக்கு தேவையான எல்லாவற்றையும் நமக்கு தருவாரு அப்படின்னு சொல்லி அந்த மகளுக்கு சொன்னாராம். அந்த வார்த்தையை கேட்ட மகளும், ஏசப்பா நமக்கு தருவாராப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இரவு பசியோட அந்த மகள் படுத்து தூங்கிட்டா. அடுத்த நாள் காலை விடிந்தது. விடிந்த உடனே பாத்தீங்கன்னா ஒரு குதிரை சத்தம் கேட்டுச்சு. அந்த குதிரை அவருடைய வாசலுக்கு முன்னால வந்து நின்னுது. நின்ன உடனே ஒரு சேவகர்கள் இறங்கி வந்தாரு. அவர் இப்படியாக சொன்னாரு, ராஜா ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஆயத்தமாயிட்டு இருக்கிறாரு. ஆனா அவருடைய உடையில ஒரு பக்கம் கிழிஞ்சிருக்கு. அதுதான் அவருக்கு ரொம்ப பிடிச்சமான உடை. அதை தச்சு கொடுக்கறதுக்கு நம்ம நாட்டுல நிறைய தையல்காரர்களை பார்த்த போது தையல்காரர்களை மிகவும் நேர்த்தியான ஆளு நீதான் அப்படின்னு சொன்னாங்க. அதனால இந்த துணிய, இந்த அருமையான இந்த உடைய நீ தச்சு கொடுத்தனா உனக்கான வெகுமதிய ராஜா கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு அந்த அருமையான தையல்கார தகப்பன் ஒரு நடுக்கத்தோட அதை வாங்கி மிக நேர்த்தியாக தச்சு அந்த சேவகர்கிட்ட கொடுத்தாராம். அவர் கொண்டு போய் ராஜாவிட்ட கொடுக்க போகும்போது சொன்னாராம், எனக்கு பெண்ணே வந்து அரண்மனையில உன்னுடைய வெகுமதிகளை வாங்கிக்கொள்ள அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. பாத்தீங்கன்னா இந்த அருமையான தகப்பன் மகள்கிட்ட சொல்லிட்டு, அம்மா மகளே, நான் ராஜாவிட்ட போய் இதற்கான வெகுமதியை வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி போனாராம். நல்லா கவனிங்க. ராஜாவுக்கு முன்னால போய் நிற்கும் போது ராஜாவிட்ட கேட்டாராம், ரொம்ப அருமையாக தச்சு கொடுத்திருக்கிற, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, உனக்கான வெகுமதி என்ன கேளு அப்படின்னு கேட்டாராம். அப்போ அந்த அருமையான அந்த ஏழ்மையான தகப்பனார் சொன்னாராம், ராஜாவே எனக்கு 5 பொற்காசுகளை மாத்திரம் கொடுங்க, அது இருந்ததுன்னா என் பிள்ளைக்கு தேவையான உணவையும் என்னுடைய தையல் மிஷனுக்கு தேவையான நூலையும் நான் வாங்கிக்கிட்டு கொஞ்ச நாள் நான் படைச்சுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். உடனே அந்த ராஜா கெக்கலுட்டு சிரிச்சாராம். சிரிச்சுட்டு சொன்னாராம், நீ என்னத்துல யார்கிட்ட கேட்கிறன்னு உனக்கு தெரியுமா? நீ உன்னுடைய ஏழ்மை நிலைமையை மாற்றுவதற்காக நீ கேட்கிற. ஆனா நான் ஒரு ராஜா, நான் ஒரு பெரிய ஐஸ்வர்யவான், அந்த தகுதிக்கு ஏற்ற மாதிரி நீ என்கிட்ட கேட்கணும். ஆனா நீ உன்னுடைய ஏழ்மைக்கு தகுந்தாப்படாத நீ கேட்கிற. ஆனா நான் அப்படி நான் கொடுக்க முடியாது, நான் ஒரு பெரிய ராஜாவா இருக்கிறான், அதுக்கு தகுந்தாப்பட தான் நான் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு சேவகரை கூப்பிட்டாராம். கூப்பிட்டு சொன்னாராம், என்ன சொன்னார் தெரியுமா? ஒரு வருடத்துக்கு தேவையான அனைத்து தானியங்களையும் அவன் வீட்டுல கொண்டு போய் நிரப்புங்க. மாத்திரமல்ல, அவனுடைய தையல் தொழிலுக்கு தக்கதான இயந்திரங்களை கொண்டு போய் என் வீட்டுல கொண்டு போய் இறக்கி வைங்க. அவன் எந்த விதத்திலையும் கஷ்டப்படக்கூடாது, அவனுக்கு தேவையான வஸ்திரங்களை கொடுத்து அனுப்புங்கன்னு சொல்லி கட்டளை போட்டார். இந்த அருமையான அந்த தையல்காரன் அதிர்ந்து போயிட்டான். ஆண்டவரே, உடைய ஐஸ்வர்யத்தின் ஆண்டவரே, அந்த அளவுல இருந்து எனக்கு குறைவுகளை நிறைவாக்குவேன்னு சொன்ன வார்த்தை எனக்கு நிறைவேறிச்சு ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கொண்டு வீட்டுக்கு வந்தாராம். அவருடைய மகளை பார்த்து சொன்னானா, மகளே அப்படின்னாராம், அப்பா உங்க வீடு முழுக்க தானியங்கள் நிரம்பி இருக்கு, உங்க தொழிலுக்கு தேவையான எல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்காங்க, எப்படிப்பா அப்படின்னு. அப்போ அவர் சொன்னாராம், அடிக்கடி நான் அவன்கிட்ட சொல்வேனே, நம்முடைய தேவனுடைய
ஐஸ்வர்யத்துல இருந்து நம்முடைய குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார்னு சொல்லியிருக்கேன். அது இப்படிதான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மகிமைப்படுத்தினாங்களாம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அதை செய்ய வல்லவராய் இருக்கிறாரு. உங்க குறைவுகள் எல்லாம் அவர் நிறைவாக்குவாரு. நான் உண்மையா சொல்றேன், நீங்கள் சபையில கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளா இருப்பீங்கன்னா இந்த வார்த்தை அப்படியே விசுவாசித்து, நான் எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியரை நான் விசாரிக்கக்கூடியவனா இருப்பேன், எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியரோட உபத்திரவத்தில் உடன் பங்காளியா இருப்பேன், என்னுடைய ஊழியருக்கு என்னால முடிந்த காரியத்தை, என்னால் உண்மையாய் செய்ய வேண்டிய காரியத்தை, உதவிய நான் கொடுத்து நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன்னு சொல்லி அர்ப்பணிப்பீங்கன்னு சொன்னா, நிச்சயமா சொல்றேன், கர்த்தருடைய நாமத்தினால சொல்றேன், கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்கள் குறைகள் எல்லாம் நிறைவாக்கப்படும். இதை விசுவாசிப்பீங்கன்னா தேவ சமூகத்துல அர்ப்பணிப்போட, ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்வாராக. ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினால உடைய சமூகத்துல வருகிறேன். இந்த வார்த்தை கேட்ட அருமையான பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, இந்த 7வது மாதத்துல ஆண்டவரே ஸ்தோத்திரம், சபைக்கு நீர் சொன்ன வார்த்தை, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் சொன்ன வார்த்தை, ஆமா ஸ்தோத்திரம், உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையில நிறைவாக்கப்படும் என்று சொல்லப்பட்ட வார்த்தை ஆண்டவரே நிச்சயமா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படி இந்த 3 காரியங்களை செய்வதற்கு பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, இந்த 3 காரியங்களை செய்ய விடாதபடி இதுவரைக்கும் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தடையாயிருந்த எல்லா விதமான ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா, ஆண்டவரே எதிரான சுபாவங்கள் இயேசுவின் நாமத்தினால் நீங்கி போகட்டும். கர்த்தர் மகிமைப்படுங்க. இந்த வார்த்தையை போதித்த அடியானோம் இந்த வார்த்தையில உண்மையா இருக்க கிருபை செய்வீராக. எங்கள் சபையும் ஜனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஒருவேளை இந்த வார்த்தையை எங்கெல்லாம் இருந்து கேட்கிறாங்களோ அவங்க எல்லாம் அந்த வார்த்தையை கேட்டு அவர்கள் கொடுக்கப்பட்ட சபையில உபதேசத்துல ஆண்டவரை அவர்களுக்கு ஆவிக்குரிய ஆண்டவர் இந்த கூடாரத்துல கர்த்தருடைய சபையில அவர்கள் இன்னும் அதிகமா கர்த்தருடைய பிள்ளைகளாய் ஜீவிக்க கர்த்தர் கிருபை பாராட்டும். சகல துதிக்கான மகிமை எல்லாம் நமக்கு செலுத்துகிறேன். உடைய நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. கர்த்தர் உங்களை தொடர்ந்து இந்த மாதத்துல இந்த ஆசீர்வாதத்தின் அனுபவத்துல கர்த்தர் உங்களை நடத்துவாராக. God bless you. ஆமென்.